எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு we will continue with the topic. We have already done முன்னுரை, that is an introduction to an essay. கட்டுரையில, தமிழ் கட்டுரையில. Now we are going to the body of the essay, which is called பொருளுரை. Okay, and we will also see முடிவுரை today. So let's see. So first பொருளுரை அப்படிங்கிறது என்னது? It's the body. ஸோ நார்மலி நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் கொடுத்தோன்னா நமக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் அதை பத்தி எழுதணுங்கிறதே நம்மளால யோசிக்க முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்ரிடே சம் லெவல் ஆஃப் ரீடிங் ஷுட் பி தேர். ஐ ரெக்கமெண்ட் திஸ். எவ்ரிடே சம் ரீடிங். இட் கேன் பி அ நியூஸ் பேப்பர், இட் கேன் பி அ புக், இட் கேன் பி எனிதிங் ரிலேட்டட் டு எனி டாபிக். இதெல்லாம் எங்க ரிலேட் ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்ம எங்க படிக்கிறது, நம்ம நாலேஜ் எப்படி வளர்ந்து அது எங்க போய் நமக்கு யூஸ் ஆகுங்கிறது nobody knows. But it's all part of knowledge. So knowledge gaining should be part of your everyday activity. So try to do that. Either a GK book or newspapers or magazines. Okay, அது தமிழ் மேகசீனா இருக்கலாம், இங்கிலீஷ் மேகசீனா இருக்கலாம், or if you're an avid reader of Hindi magazines, you can. So எந்த language specific நான் சொல்லல, it's more about knowledge. So knowledge gaining நம்ம பண்ணோம் அப்படின்னா, you can write any essay. It need not be in Tamil. In any language you'll be able to write the essay. Okay, so normally body of the essay எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சப்செக்ஷன்ஸ் இருக்குமா? லைக் நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலி நீங்க ஒரு கட்டுரைக்கு ஒரு தலைப்பு, அது அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பை வச்சுதான் நீங்க முன்னுரை எழுதிருப்பீங்க. இப்போ பாடியில வரும்போது அது சப்செக்ஷன்ஸா எவ்வளவு பிரிக்க முடியும், அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரியணும். அது எப்படி பண்றது? ஜாட் டவுன் பண்ணும் பாயிண்ட்ஸ். ஸோ வாழை மரம் அப்படின்னா என்னெல்லாம் எழுத முடியும்? ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்செல்லாம் என்னது, நிறைய வாழைப்பழம் நமக்கு தெரியும். என்னெல்லாம்? நேந்திரம் பழம் தெரியும், ரஸ்தாளி தெரியும், பூவன் தெரியும், மலைப்பழம் தெரியும், செவ்வாழை தெரியும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். ஸோ உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க அதை வச்சு இதை எழுதிடலாம். கரெக்டா? ஸோ விச் கம்ஸ் டு அ டாபிக் கால் வகைகள். ஸோ அதை நீங்க கிளாசிஃபை பண்ணி வகைகள்னு ஒரு சப்செக்ஷன் வைக்கலாம். அப்புறம் எங்கெல்லாம் வாழை மரத்தை சாகுபடி செய்யறாங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கெல்லாம் சாகுபடி செய்யறாங்க, தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமா நல்ல தண்ணி இருக்கிற பகுதியில கண்டிப்பா சாகுபடி செய்வாங்க. வாழைப்பழத்துக்கு நல்ல வெயிலும் தேவை. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் பகுதியில நமக்கு மலை வாழை நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கேரளால நேந்திரம் பழம், இட்ஸ் சோ காமன். யூ ஜஸ்ட் நீட் டு ரைட் தட். நேந்திரம் பழங்கள் கேரளால சாகுபடி செய்யறாங்க. ஓகேங்களா? திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துல எல்லாம் நமக்கு நிறைய வாழைப்பழங்கள் சாகுபடி செய்வாங்க. இந்த பாயிண்ட்ஸை வச்சு சிம்பிளா எழுதணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காம்ப்ரிஹெண்டிங்காக நான் சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன சொல்லலாம், வேற என்ன சப்செக்ஷன் போட முடியும்? இதுல வகைகள் சொல்லிட்டேங்க, சாகுபடி சொல்லிட்டேங்க. அடுத்தது வாழை இலை. வாழை இலை எதுலெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? ஜஸ்ட் யோசிங்க. ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா நார்மலா யோசிங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும், பண்டிகைகள், அப்புறம் ஒரு ஒரு என்ன இறை வணக்கம் ஆகட்டும், இல்ல ஒரு அன்னதானம் ஆகட்டும், ஒரு திருவிழா காலம் ஆகட்டும், எல்லாத்துலயும் எப்படி நம்ம சாப்பிடுவோம்? கீழே வாழை இலை விரிச்சு நம்ம சாப்பிடுவோம். கரெக்டுங்களா? வாழை இலையில சாப்பிடுறதுனால நிறைய பயன்கள் இருக்கு. நம்ம உடம்புல ஜீரண சக்தி ரொம்ப அதிகமாகுது. சோ அந்த வாழை இலை பத்தியோட பயன்கள் கூட நீங்க ஒரு 2 பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, வாழை மரத்தோட எல்லா அங்கமும் யூஸ் ஆகுது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோ அதை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு யூ கேன் ஸ்டார்ட். சோ வாழை இலை பத்தி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லலாம்? வாழை பழம். வாழைப்பழம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும். உங்க வீட்லயே சொல்லுவாங்க, சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? எதுக்கு? வாழைப்பழம் ஜீரணத்தை அதிகரித்து நமக்கு மலச்சிக்கல் இல்லாம ஹெல்ப் பண்ணுது, கான்ஸ்டிபேஷன் இல்லாம ஹெல்ப் பண்ணுது. ரைட்? சோ யூ கேன் டெல் தட் பாயிண்ட். அண்ட் வாழைப்பழம் it is available almost in all seasons. Do you know that? வாழைப்பழம் is available almost in all seasons. Somehow என்ன சொல்றது, நம்ம வாழைப்பழமோட அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு கிடைக்கும். அண்ட் இட் ஹாஸ் a lot of fiber content. நார் சக்தி ரொம்ப நிறைய உண்டு அப்படிங்கறத பத்தி நீங்க எழுதலாம். அப்புறம் வாழை பழம் பத்தி சொல்லிட்டோம். வாழைக்காய் நம்ம அன்றாடம்
அதாவது ஒரு வாரத்துக்கு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மீல்ஸ் இருக்கு. யூ நோ தட் ரைட்? ஒயிட், all kinds of vegetables and fruits and nuts and even the grains you need to grains and pulses you need to add on. I'm talking about a balanced diet. Okay, so அந்த நாலேஜ்ல இருந்து நீங்க என்ன எடுக்க முடியும் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைக்காய் எவ்வளவு முக்கியமானது நம்ம சாப்பாட்டுல. சோ ஒரு வாரத்துல ஒரு தடவையா நம்ம வாழைக்காய் வந்து பண்ணியானோம். ஓகேங்களா? இட் கேன் பி ஆஸ் அ வெஜிடபிள் ஆர் இட் கேன் பி லைக் அ கூட்டு ஆர் இட் கேன் பி அவியல்னு சொல்லுவாங்க. அதுல எல்லா காயும் இருக்கும் இல்லைங்களா, காய்கறிகள். சோ அதுல வாழைக்காய் வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் நம்ம வீடு தவசங்கள்னா பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்மளோட முன்னோர்களுக்கான தவசம் பண்ணுவாங்க, அவங்களுக்கான திதி பண்ணுவாங்க. அதுல எல்லாம் வாழைக்காய் அது ரொம்ப புனிதமான ஒரு வெஜிடபிள், அப்படி அது கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம். வாழைக்காயிலையும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த தோலை சீவிட்டு நம்ம அந்த காயை மாத்திரம் நம்ம எடுத்து நம்ம பண்றோம். சோ அது பண்ணும்போது அதுலயும் நார் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப குறிப்பிடப்பட்ட ஒரு இது என்னது வாழைக்காயில நம்ம ஈஸியா யோசிக்க முடியுது, சிப்ஸ் இல்லைங்களா? ஈவன் வாழைப்பழத்துல கூட ஏதோ ஒரு இடத்துல யூ கேன் ஆட் திஸ் பாயிண்ட். இட்ஸ் அ வெரி காமன் பாயிண்ட் தட் யூ கேன் ஆட். நேந்திரம் காய் சிப்ஸ், நேந்திரம் பழம் சிப்ஸ், அப்புறம் நேந்திரத்துல பாயசம் எல்லாம் பண்ணலாம். சோ இதெல்லாமே நீங்க ஒரு ஜெனரல் நாலேஜ். நீங்க ஒரு குக்கரி செஷன் பாக்குறீங்க, அதுல நேந்திரம் பழம் யூஸ் பண்றாங்க. சோ அதை வச்சு வாட் கேன் யூ ரைட்? So you have to really bring in all the points needed for the essay. அதனாலதான் நான் சொல்றேன், டிராஃப்டா எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பென்சில்ல மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம எதை பத்தி சொல்ல முடியும்? ஓவரால் வாழை மரம் இட் செல்ஃப். வாழை மரம் நம்ம தோரணமா கட்டுறோம் இல்லையா, பந்தல்ல எல்லாம் நம்ம வாழை மரம் வித் த வாழைப்பழம் அது தொங்கும், இல்ல வாழைக்காயோட தொங்கும். அது எதுக்காக பண்றோம்? இட் கிவ்ஸ் அன் ஆஸ்பீஷியஸ் வைப்ரேஷன். கரெக்டா? ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ கொண்டு வருது. சோ அதனால எல்லா பண்டிகைக்கும் நம்ம வாழை மரம் கட்டுவது நமது வழக்கம், நம்ம தமிழர்களின் வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் மற்ற பயன்கள், அதாவது மிஸ்லேனியஸ்னு சொல்லுவோம்ல, மிஸ்லேனியஸ் என்னலாம் இல்ல இதுலயே கூட நம்ம ஆட் பண்ணலாம். தனியா நீங்க சப்செக்ஷன் வைக்கணும்னா வாழைப்பூ பத்தி சொல்லலாம். ஓகேங்களா? வாழைத்தண்டு பத்தி சொல்லலாம். கரெக்டா? ஈவன் வாழைத்தண்டோட அந்த வாழை இலையோட அந்த நார் இருக்குல்ல, அத கூட எடுத்து நம்ம பூ தொடுக்க யூஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். இதுக்கெல்லாம் தனி சப்செக்ஷன் போடாம எல்லாத்தையும் சேர்த்து மற்ற பயன்கள் அப்படின்னு போட்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். வாழைத்தண்டு வந்து ரொம்ப முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க அம்மா வீட்டுல பண்ணும்போது சிறுநீரக பிரச்சனைக்கெல்லாம் வந்து வாழைத்தண்டு நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லது. அதாவது உடம்பு நீரா இருக்கு, ஈவன் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கூட, அதாவது நீர் உடம்பா இருக்கிறவங்க எல்லாருக்குமே, இல்ல ரொம்ப உடம்பு பருமனா இருக்காங்க அப்படின்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழைப்பூ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஜீரணத்துக்கு. அதையும் வந்து நீங்க ஒன்ஸ் இன் a week எதிர வாழைக்காய், அரை வாழைப்பூ, அரை வாழைத்தண்டு, யூ கேன் see this is just a knowledge that I'm sharing. Okay, so this you can use it in that particular information. So basically என்ன நம்ம ஆகுது, இதெல்லாம் சிறுநீரக பிரச்சனை, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ். அதுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னா என்ன அர்த்தம்? இட் பிகம்ஸ் அ மெடிசன். சோ அது மருந்தாக பயன்படுகிறது அப்படிங்கிற பாயிண்ட நீங்க ஈஸியா சொல்ல முடியும். ஓகே, அப்புறம் என்ன சொல்லலாம்? வாழை இலையின் காய்ந்த சருகு சாப்பாட்டிற்கும் தென்னைகள் செய்யவும் நமக்கு யூஸ் ஆகுது. சோ இதெல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா சொல்லலாம். ஓகே, சோ திஸ் கம்ஸ் தி பொருளுரை. சோ இதுலயே உங்களுக்கு எவ்வளவு செக்ஷன்ஸ் ஆயிடுச்சு? ஒரு 5-6 செக்ஷன்ஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் இனஃப், மோர் தென் இனஃப். வெரி சிம்பிள் அண்ட் நீட். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் முன்னாடியே ஒரு see you can't write a whole point in a draft, right? What is a draft? You have to make a note of all the points, the key points. Okay, வாழைப்பூ பத்தி எழுதணும், வாழைத்தண்டு, அப்புறம் வாழை இலை, அப்புறம் வாழை இலை சருகு, அப்புறம் வாழைக்காய்க்குள்ள 1 2 3 4 5 வாழைப்பழம். அதுல பாயிண்ட்ஸ் மாத்திரம் டிராஃப்ட்ல சின்னதா எழுதி வச்சுட்டு அப்புறம் நீங்க உங்களோட மெயின் வெர்ஷன் எழுதுவீங்க இல்லைங்களா? there is no rough draft or fat draft. ஆனா இதுக்கே டைம் இருக்காது உங்களுக்கு. சோ மெயின் கட்டுரை எழுதும் போது you can look at the points, gather your thoughts and then write it down. Write it in very simple sentences.
ensure there are proper punctuations. Okay, நம்ம இங்கிலீஷ்லயே ஆகட்டும், any language, punctuations are very important, you know that. And most importantly என்னது, தமிழோட கிராமர், இலக்கணம். And most importantly ரா, பெரிய ராவா சின்ன ராவா என்ன கரெக்டான வேர்ட்ஸ். ஓகே, சிறிது அப்படின்னா பெரிய ரீ போடணும், வல்லின ரீ போடணும். சோ வல்லினமா இடையினமா மெல்லினமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். சோ அதுல போய் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன நம்ம ஈஸியா பண்ணலாங்கிற டிப்ஸ் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, சோ கரண்ட்லி யூ ஃபோக்கஸ் ஆன் ஆல் தீஸ் பாயிண்டர்ஸ். என்ஷூர் யூ have gathered the information. Okay, first as a small draft and in the corner of the page, maybe in pencil, note it down and later you can erase it. Second thing, நமக்கு வந்து தெரிஞ்ச வேர்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அதாவது ரொம்ப கொலோக்கியலா இருக்க கூடாது, பட் இட் கேன் பி இன் நார்மல் easy words. Okay, whatever, but proper Tamil words. Okay, third important thing is punctuations and grammar. Simple grammar, simple sentence. இப்ப இங்கிலீஷ்லயே I go to school அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி இல்லையா? அத வந்து நம்ம சுத்தி வளைச்சு நம்ம வந்து I have been going to school for a long time அப்படின்னு சொல்லும் போது அங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா தப்பாயிடும். So maybe a simple present or a simple past. நான் வாழை மரத்தை என் வீட்டு தோப்பில் கண்டுள்ளேன் அப்படின்னு சிம்பிளா எழுதணும். அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காதீங்க, லைஃபே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ whatever comes in your life is very simple and easy. Just take it that way. Okay, இப்போ now we will come to முடிவுரை. So பொருளுரை முடிஞ்சது. You have got all the sections, you have ensured like you have written everything. Now coming to முடிவுரை. முடிவுரையில என்ன சொல்லணும்? ஒரு reiterating point. reiterating point என்ன அர்த்தம்? ஆஹா, வாழை மரம் மாதிரி ஒரு மரம் நமக்கு கிடைக்குமா? அது வந்து முக்கனிகளில் ஒரு முக்கியமான கனி வந்து வாழைப்பழம். சோ நம்ம அதை பத்தி நம்ம இவ்வளவு டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நமது வாழ்வுல அது ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கின்றது. ஓகேயா? சோ வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. சோ இதுதான் நம்ம மேல பார்த்தோம். அப்படிங்கறது ரீட்ரேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி அந்த மேல சொன்னது எல்லாத்தோட ஒரு சம்மரி மாதிரி ஒரு 1 to 2 sentences is more than enough. Max 3, not too much. Okay, இந்த மாதிரி எழுதி you can close the கட்டுரை. You understood? So this is a very simple topic that I have discussed. Maybe after few more sections or few more sessions with you on a daily basis, since you know that this channel is just not restricted only to the higher classes. So I will also go in with small kids. அவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கு, அதை எப்படி we will overcome அப்படின்லாம் சொல்லிட்டு I may again come back to கட்டுரை. We will also see கடிதம் on some day. Okay, whatever questions you have on this, please post it as a comment and we will definitely talk on that. Okay, we will take it as a live session. Even with you I can do a live session. So just come out of your shell and let's start learning Tamil happily, and eagerly, waiting to learn something. Okay, அந்த மாதிரி ஒரு ஆசையோட நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு தமிழ் வரும். அண்ட் ஜஸ்ட் ரிலேட், உங்களை சுத்தி என்ன நடக்குது பாருங்க. ஒப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க எல்லாத்தையும் யோசிங்க, பாருங்க. கட்டுரை, கடிதம் இதெல்லாம் நம்ம தானா எழுதணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்தாவே ஃபர்ஸ்ட் பயந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி தானா எழுதுறது தான் ரொம்ப ஈஸி. டு பி வெரி ஃப்ராங்க், இப்ப நீங்க வந்து ஒரு மேம் கொடுத்ததை நீங்க வந்து மகடிச்சு எழுதணும், இல்ல மேம் அதை வந்து அப்படியே எழுதணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் இல்லையா? சோ நம்ம இப்ப என்ன பெருசா கேட்டுற போறாங்க? பேசிக்லி தே வில் ஆஸ்க் அபவுட் திருக்குறள் பத்தியோ, இல்ல ஒரு பாரதியார் பத்தியோ, இல்ல some kind of basic topics like issues that are currently going on. இந்த மாதிரி எல்லாம் தான் கேட்க போறாங்க இல்லையா? So just be aware. What I'm talking about is just be aware and observe what is happening around you. அதுல இருந்து என்ன knowledge gain பண்ண முடியும்னு just go through. Okay, you can even have a discussion with your parents, your teachers. எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க எல்லாரும் அவைலபிளா இருக்காங்க உங்களுக்கு. so many people are available for you. You need to come out of your shell and start talking to them so that you gain more knowledge. You understood? So இந்த மாதிரி you start doing, it will definitely benefit you. Okay, any help please reach out to me. I'm so happy
that we have at least done the Porulurai and the Mudivurai today. So we will go ahead and look at the next aspects of Tamil in the next classes. Okay. Thank you. Have a good day. Bye bye.